வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழு கத்திரிக்காயாவாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் கத்திரிக்காயில் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் 6ஆக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் சொத்தை ஏதாவது இருக்கான்றதை நம்ம பார்த்துட்டு தண்ணியில் சேர்த்துடலாம் கருக்காமல் இருக்கணுன்றதுக்காக. கத்திரிக்காய்க்குள்ளே வைக்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தூளுப்பு, இதோட கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்து நம்ம மசாலா கலந்துக்கலாம். நான் ஏற்கனவே எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன். அதுலேருந்து கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு கத்திரிக்காயாக எடுத்து இந்த மசாலாவை உள்ள எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம தடவி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் அப்படின்றதுனால நான் 6ஆக கட் பண்ணியிருந்தேன். இதில் நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். இதே மாதிரியே எல்லா கத்திரிக்காயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வாணலில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வதங்கி வரும். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போது கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே எண்ணெயிலே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட 2 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். 6 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 7-8 சின்ன வெங்காயம் முழுசாகவே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி கலர் மாறி வரும். இந்த டைமில் நம்ம 2 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான கல்லுப்பை இந்த டைம்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு தக்காளி நல்லா மைய வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மைய வதங்கிருச்சு. இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்தது. 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை போட்டுட்டு ரொம்பலாம் நம்ம வதக்க வேணாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம கத்திரிக்காயை திருப்பி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கத்திரிக்காயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம சுடு சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.